ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6 இறைவாக்கியங்கள் 41 தொடங்கி 51 முடிய. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தையை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர் தழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலக வாழ்வதற்காக கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, இங்கிலாந்து நாட்டிலே சிறந்த நற்செய்தி பணியாளராக, சிறந்த போதகராக போற்றப்பட்டவர் ஜி.சி. மோர்கன் என்கிற ஒரு போதகர். 1863 1945 வரை வாழ்ந்த இவர் இங்கிலாந்து நாட்டில் சிறந்த போதகராக விளங்கினார். இவர் மட்டுமல்ல, இவருடைய 4 மகன்கள், அவர்களும் சிறந்த நற்செய்தி போதகர்களாக விளங்கினார்கள். தந்தை, அவருடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகள், 5 பேரும் நற்செய்தியை போதித்து போதகர்களாக கிறிஸ்துவின் சிறந்த நற்செய்தியாளர்களாக விளங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருமுறை இவருடைய 4வது மகன் ஹார்வர் என்பவரை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் இப்படி கேட்டார், உங்கள் தந்தையோடு உங்களுடைய சகோதரர்களும் சேர்ந்து குடும்பமாக 5 பேரும் ஆண்டவருடைய வார்த்தையை சிறப்பாக போதிப்பதாக மக்கள் சொல்கிறார்கள். உங்கள் 5 பேரில் உங்கள் தந்தை உங்களுடைய சகோதரர்களோடு சேர்த்து இந்த 5 பேரில் சிறந்த போதகர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எப்போதுமே நம்மள்கிட்ட இந்த கொளுத்தி விடுறதுக்காக நம்மள்கிட்ட பொறாமையை உண்டு பண்ணணுன்ட்டு இது மாதிரி அதாவது ஒரு சில பேர் கேள்வி கேட்பான். அந்த மாதிரி அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார், உங்கள் 5 பேரில் த பெஸ்ட் ப்ரீச்சர்
who is the best preacher அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உங்க 5 பேர்ல சிறந்த போதகர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆனா ஹார்வர் சிறப்பான ஒரு பதிலை சொன்னார். என்ன சொன்னார்னா, நாங்கள்லாம் வெளியில போய் வார்த்தையால இயேசுவை போதிக்கிறோம். நான் தலை சிறந்த போதகர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவேன்னா எங்க அம்மாவை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். நாங்கெல்லாம் வெளியில போயிட்டு வார்த்தையால தான் இயேசுவை பத்தி சொல்றோம். எங்க அம்மாவை தான் சிறந்த போதகர்னு சொல்லுவேன். காரணம் அவங்க வாழ்க்கையால போதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். எங்க 5 பேருக்கும் பக்கபலமாக, எங்க 5 பேருக்கும் துணையாக, எங்கள் 5 பேருக்கும் பின்புலமாக இருந்து எங்களை இறைவார்த்தையை எடுத்து சொல்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற என்னுடைய தாய் தான் சிறந்த போதகர். அவர்தான் தன்னுடைய வாழ்க்கையால் போதிக்கிறார் என்று ஹார்வர் பதில் சொன்னார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தையை வாயினால் அல்ல வாழ்க்கையினால் போதிப்பதே சிறந்தது என்பதை இறைவார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அப்படி கடவுளுக்கு உகந்த மனிதர்களாக இறைவனுடைய வார்த்தையை வாழ்க்கையால் எடுத்துரைக்கின்ற போது கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தை கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா இறைவாக்கினர் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைப்பதில் அஞ்சா நெஞ்சராக விளங்கினார். வேற்று தெய்வத்தை, பால் தெய்வத்தை வணங்கியவர்களை கண்டித்தார். பால் தெய்வத்திற்கு பலி செலுத்திய குருக்களை கொலை செய்தார். ஒரு மனுஷன் உண்மையான தெய்வத்தை விட்டுவிட்டு, யாவே தெய்வத்தை விட்டுவிட்டு நீங்கள் வேற்று தெய்வத்தை வணங்குகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கண்டித்தது மட்டுமல்ல, பேரை கொலை செய்கிறார். விவிலியம் சொல்கிறது. அதனால் ஆகாபு அரசனுடைய கோபத்திற்கு ஆளாகிறார். அவனுடைய மனைவி ஜெசபேல் அரசி எலியா இறைவாக்கினரை எங்கிருந்தாலும் கொண்டு வாருங்கள், நான் பழி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆள் அனுப்புகிறாள். உயிருக்கு பயந்து ஓடுறார் எலியா இறைவாக்கினர். ஓடி போய் எங்க தஞ்சம் புகிறாரு? பாலைவனத்துல. முதல் வாசகம் தான் சொல்லுது. எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். இங்க எத்தனை பேர் பாலைவனத்துக்கு போயிருக்கிறீங்கன்னு தெரியல, அனுபவம் இருக்கான்னு தெரியல. நான் போயிருக்கேன். சுத்தி மண்ணு தான் இருக்கும், 4 பக்கமும் மண்ணு தான் இருக்கும். மண்ணும் மலைமலையா இருக்கும், ஏற்ற இறக்கத்தோட இருக்கும், எதுவுமே இருக்காது. ஒரு நாள் முழுவதும் பாலை நிலத்தில் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து, செடி இருக்கிறது அபூர்வம், பார்க்க முடியாது. ஆனால் அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். சாவின் உச்சத்துக்கு போறார். உனக்காக தானே நான் செஞ்சேன், கடவுளோட முறையிடுகிறார். இந்த மக்கள் உம்மை விட்டு விலகி சென்றார்கள் என்று உம்மிடம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தானே நான் இதையெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லி கடவுளோட முறையிடுறாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும். சில பேர் நம்மள சொல்றதும் பார்த்துருக்கிறோம். ஆண்டவரே, உயிரை எடுத்துக்கங்க, நான் ஏன் வாழ்றேன்னு தெரியலன்னு சொல்றத நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா நம்ம சொல்றதெல்லாம் நம்ம வாழ்க்கையை வெறுத்து போய், நம்ம சுயநலத்தினால, நம்ம உடலின் தேவைகளுக்காக அதை வெறுத்து போய் நம்ம சொல்லுவோம். ஆனா எலியா இறைவாக்கினர் அப்படி சொல்லல. ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. இன்னைக்கு பல பேர் அராஜகம் பண்றவன் தான் நான் ரொம்ப நல்லவன் சொல்லிக்கிறான். அநியாயம் பண்றவன் தான் நான் ரொம்ப நல்லவன் தனக்குத்தானே சர்டிபிகேட் கொடுத்துக்கிறான். நல்லவன் எவனும் நான் நல்லவன் சொல்ல மாட்டான், நான் பாவின்னு தான் சொல்லுவான்.
நான் தகுதி இல்லாதவன் தான் சொல்லுவான். எலியா இறைவாக்கினர் அப்படித்தான் சொல்கிறார், நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். சூரச்செடியினுடைய நிழல்ல படுத்துறார். கடவுளுக்கு உகந்த மனிதனாக வாழ்ந்ததால், இறைவார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையால் போதித்ததால், இறைவார்த்தையை அவர் எடுத்துரைத்ததால் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். எப்படி? பாலை நிலத்தில் சுட்ட அப்பம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. தண்ணிக்கு இடம் இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, அங்கே ஆண்டவர் உணவு கொடுக்கிறார். காரணம், அவர் கடவுளின் தூதர் என்பதால், அவர் கடவுளின் மனிதர் என்பதால், அவர் கடவுளின் விருப்பத்தின்படி வாழ்ந்ததால். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, எங்க பாலைவனத்தில் சொல்றார், எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும். பாலைவனத்தில் கூட சுட்ட அப்பம் கிடைக்கும், நான் கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்தாள். ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டியில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக்கொண்டார். அவருக்கு மனக்கலக்கம், சாப்பிட்டு திரும்ப தூங்கிட்டாரு. மீண்டும் ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை பெற்று, அந்த ஒருவேளை அவர் உண்ட உணவு, ரெண்டு தடவை வானதூதர் கொடுக்கிறார். அந்த 2 தடவை அவர் உண்ட உணவு வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அங்கே கடவுளை கண்டார். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, நாம் கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்தால், இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையால் போதித்தால், இறை வார்த்தையை நாம் வாழ்ந்து காட்டினால், கடவுள் நம்மோடு கூட இருப்பார். பாலை நிலத்திலும், சுட்டெரிக்கும் பாலை நிலத்திலும் நமக்கு தண்ணீரும் அப்பமும் கொடுப்பார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. நம் கடவுள் நம்மோடு கூட இருப்பார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அப்படியாக கடவுளின் வார்த்தையை நாம் எடுத்துரைக்கின்ற, வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் என்று இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதைத்தான் இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும் சொல்றோம். முதலாவது, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. 2வது, உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொல்றாரு? நான் உன்னை அன்பு செய்தது போல நீ உன் அயலானை அன்பு செய். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒன்ன நீ அன்பு செய்தது போலன்னு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு நான் உங்களை அன்பு செய்தது போல என்று சொல்லுகிறார். இயேசு எப்படி நம்மை அன்பு செய்தார்? தன் 2 கரங்களை விரித்து சிலுவையிலே, ஆணையிலே தன் உயிரை கொடுத்து அன்பு செய்தார். இப்படி நான் உங்களுக்காக என்னை கொடுத்தது போல நீங்கள் உங்களை மற்றவர்களுக்காக கொடுத்து அன்பு செய்யுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையால் போதியுங்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் சொல்கிறார். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் என்று சொல்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். கேள்வி கேட்டு பார்க்கணும், இதெல்லாம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி. மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல், இதுதான் நம்ம வாழ்க்கையாவே மாறிடுது பல நேரங்களில். மனக்கசப்பு, அவனை நினைச்சாலே மனசுக்கு வரணும், அப்படித்தான் சொல்றோம். பார்க்கவே பிடிக்கல, அவனை பத்தி பேசாத, நெஞ்சு எரியுதுன்னு சொல்றோம். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், அடுத்தவரை பார்த்து கூச்சல் இடுகிறோம், கூப்பாடு போடுகிறோம், மற்றவர்களை குறை கூறுகிறோம், பழிச்சொல்லுக்கு மற்றவர்களை ஆளாக்குகிறோம். இவையெல்லாம் விட்டு விலகுங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள்
அதுதான் கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூறுகிறீர்கள் என்பதற்கான அடையாளம். அதுதான் கிறிஸ்துவின் நற்செய்தியை வாழ்ந்து காட்டுவதற்கான அடையாளம் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, இந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நற்கருணையிலே தன்னுடைய பிரசன்னத்தை விட்டு சென்ற ஆண்டவரை நாம் அனுபவித்து உணர வேண்டும். அதைத்தான் இன்றைய பதிலுரை பாடல் சொல்கிறது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34 ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அப்படி அந்த ஆண்டவரை நாம் சுவைத்து அனுபவித்து அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அப்படி நாம் கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாக, சாட்சிகளாக, உண்மையான மனிதர்களாக வாழுகின்ற போது நமக்கு எதிராக முணுமுணுக்கின்ற கூட்டம் இருக்கும். இன்றைய நற்செய்தியில் அதுதான் சொல்கிறது. அதுதான் ஆண்டவர் இயேசு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொன்னபோது மக்கள் கூட்டம் முணுமுணுத்தது. யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவன் எப்படி சொல்லலாம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுளை இயேசுவை அனுபவித்து நற்கருணையில உயிரோடு வாழுகின்ற இயேசுவை நான் அனுபவித்து அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டால் அவருடைய அன்பை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவனாக, மற்றவர்களுக்கு வாழ்ந்து காட்டுகின்றவனாக இருக்க வேண்டும். வாழ்வதரும் உணவு நானே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தன்னையே பரிசாக, தன்னையே கொடையாக, அன்பின் அடையாளமாக நமக்கு ஆண்டவர் நற்கருணையிலே தன்னுடைய பிரசன்னத்தை விட்டு சென்றிருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு திருப்பலியிலும் பெற்றுக்கொள்ளுகின்ற நாம் இந்த நற்கருணை ஆண்டவரை மற்றவர்களுக்கு நாம் நம்முடைய அன்பினால், வார்த்தையால், வாழ்க்கையால் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எப்படி ஹார்வர் என்கிற அந்த போதகர் சொன்னாரோ, என்னுடைய தாய் தன்னுடைய வாழ்க்கையால் போதிக்கிறார் என்று சொன்னாரோ, அதே போல நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் கிறிஸ்துவின் அன்பை போதிக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அந்த அன்பை கிறிஸ்து நம்மை அன்பு செய்தது போல மற்றவர்களையும் நாம் அன்பு செய்து அன்பின் சாட்சிகளாக, இறை வார்த்தையின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம்.